அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துன் லிஉலில் அல்பாப். மா கான ஹதீஸன் யுஃப்தரா வலாக்கின் தஸ்தீகல்லதி பைன யதைஹி வ தஃப்ஸீர குல்லி ஷைஇன் வ ஹுதன் வ ரஹ்மத்தன் லிகௌமின் யூமினூன். ஆமன்னா பில்லா சதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். நபிமார்களுடைய வரலாறுகளில் அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது. இந்த வரலாறுகளெல்லாம், இந்த செய்திகளெல்லாம் கற்பனை செய்யப்படுகின்ற செய்தி அல்ல. மாறாக குர்ஆனுக்கு முன்னாலே என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தனவோ அதை உண்மைப்படுத்துகிற விஷயமாகவும், எல்லா விஷயங்களுக்கும் இந்த குர்ஆன் விளக்கமாகவும் நல் வழிகாட்டியாகவும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யூசுஃபினுடைய 12ஆம் இந்த அத்தியாயத்தினுடைய 111ஆம் வசனமாக எடுத்துரைத்து நிறைவு செய்கிறான். சூராவை நிறைவு செய்கிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று நிறைவுக்கு வருகிறது. அல்லாஹ் அதை முடிக்கிற போது எப்படி முடிக்கிறான் என்றால், இறை தூதர்களுடைய வரலாறுகள், எந்த சமுதாயத்தின் பக்கம் அந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தின் வரலாறுகள். இதில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது. இறை தூதர்கள் நற்பண்பாளர்களாக இருந்தார்கள், நல்லொழுக்க சீரர்களாக இருந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள். மார்க்கத்தை ஏற்றவர்கள் வெற்றி பெற்றார்கள், ஏற்காதவர்கள் பல்வேறுபட்ட கைசேத்திற்கும் நஷ்டத்திற்கும் இழப்புகளுக்கும் ஆளானார்கள் என்பதிலே நமக்கு சிறந்த படிப்பினை இருக்கிறது. அறிவுடையோர்கள் தான் இதை சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கு நாம் அறிவை தந்திருக்கிறோமே, சிந்தனையை தந்திருக்கிறோமே, இந்த அறிவை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனை பற்றி கடைசியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறான். இதில் சொல்லப்படுகிற எந்த ஒரு விஷயமும் புனையப்படுகின்ற கற்பனையான விஷயம் கிடையாது. மாறாக குர்ஆன் இறங்கும் முன்பே தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதங்கள் இறங்கியிருந்தன. அதில் பல்வேறுபட்ட தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டிருந்தன. அந்த தகவல்களை உண்மைப்படுத்துகின்ற இறைமறையாகத்தான் இந்த இறைமறை இருக்கிறது. மட்டுமல்ல, பல்வேறுபட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த இறைமறை ஒரு விளக்க உரையாக இருக்கிறது, நல் வழிகாட்டியாக இருக்கிறது, ஈமான் கொண்டவர்களுக்கு நல்ல அருள்கொடையாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படியானால் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஏற்கனவே பைபிள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இன்ஜீலில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதை கூட நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒருவர் மேடையிலே பேசினார். பேசி தமக்கான அந்த பிரச்சாரத்திற்கு அதை அவர் பயன்படுத்தி கொண்டதை நாம் பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு, அந்த மெய்யான வரலாறு, உண்மையான வரலாறு நமக்கு நம்முடைய அருள்மறையில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதில் கிடைக்கின்ற ஒரு முக்கியமான பாடம் நாம் பலமுறை சொல்லிவிட்டோம். ஒரு ஏழையாக இருக்கிறவர் பணக்காரராக இருக்கலாம், ஒரு அடிமையாக இருப்பவர் எஜமானனாக ஆகலாம், ஒரு கீழ்நிலையில் உள்ளவர் மேல்நிலைக்கு, மேல்தட்டுக்கு அவர் சென்று விடலாம். இன்றைக்கு ஒருவர் ஒரு நிலையில் இருக்கிறார் என்றால் அதே நிலையிலேயே காலமெல்லாம் இருப்பார் என்று சொல்ல முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டிருந்தார்கள், நிற்கதியாக நின்றார்கள், அனாதரமாக நின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எப்படி உயர்த்துகிறான் பாருங்கள். ஏகாதிபத்திய சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாக அல்லாக்குகிறான். அவர்கள் ஒரு சக்கரவர்த்தி. எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? இப்போது அவர்களை தேடி ஆயிரம் மக்கள், லட்சோப மக்கள் தேடி வருகிற அளவுக்கு அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்றால் நாம் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கிறது. எப்போதும் ஒரே நிலையிலே இருப்போம் என்பதல்ல. அல்லாஹ் நாடினால் ஒருவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான், இல்லாவிட்டால் தாழ்த்தி விடுவான் என்கின்ற அந்த உணர்வுடனே நாம் வாழ வேண்டியிருக்கிறது. அவருடைய அன்பு சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வருத்தப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள்.
அவர்களுடைய வாயிலாகவே அல்லாஹ் சொல்ல வைத்தான், எங்களை விட அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறான். பல்வேறுபட்ட நேமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திருக்கிறான் என்று அந்த அன்பு சகோதரர்களால் வாக்குமூலம் வெளிப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் உயர்த்துகிறான் என்றால் நாம் யோசித்து, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், முன்னோர்கள் கிஸ்ஸாக்களிலே உங்களுக்கு படிப்பினைகள் இருக்கிறது, முன்னோர்களை மறக்காதீர்கள். முன்னோர்களில் யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ நல்லவர்களை ஒருபோதும் மறக்காதீர்கள். இறை தூதர்களாக இருக்கலாம், இறைநேச செல்வர்களாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்திலே நம்மை பெற்ற பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பாட்டன் பாட்டியாவாக இருக்கலாம். அவர்கள் பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களில் இபாதத்துகளில் ஈடுபட்டிருக்கலாம். இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல அறிவுரை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இறை தூதர்களையுமே ஒவ்வொரு பண்பாடு இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அர்ப்பணம் இருந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அடிபணிதல் இருந்தது. ஒவ்வொரு நபியாக நாம் சொல்ல முடியும். அதே போன்று என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழகிய பொறுமை இருந்தது. அதே போன்று சுக்ரியா செய்கின்ற அன்பான பண்பு இருந்தது. அவர்களுடைய நிலையும் கூட ஒரு சாதாரண ஒரு ஏழை தாயினுடைய மகன் தான் அவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வஜதக்க 1000 ஃபாகனா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தன்னிறைவை தருகிறான், வசதி வாய்ப்பை தருகிறான். ஒரு ஏழை தாயின் மகனாக இருந்த என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர் என்கிற பெயரை எடுக்காவிட்டாலும் கூட அல்லாஹுடைய அருள்வாக்குக்கு ஏற்ப ஒரு மனநிறைவான வாழ்க்கையை தந்தான். இப்படி ஒவ்வொரு நபியாக நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயங்கள் வாழ்க்கை வரலாற்றிலே நமக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். அதன் அடிப்படையில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே ஒரு அழகிய படிப்பினை என்ன இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆறுதலாக இந்த சூறாவை இறக்கி வைத்தான். எப்படி துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள், பொறுமை காத்தார்களே, அவர்கள் கடும் சினம் கொள்ளவில்லையே, மாறாக அந்த பொறுமை காத்தார்களே, அதன் அடிப்படையிலே தாங்களும் இருக்கிறீர்கள், உங்களுக்கும் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முகமாகத்தான் சூறாவை இறக்கினான் என்று ஷேக் அபு மன்சூர் என்கின்ற பெரியார் கூறுகிறார். அருமை சகோதரர்களே, இதில் முக்கியமான ஒரு விஷயம் இறுதியாக சொல்லுவது, எல்லா விஷயங்களுக்கும் இதில் விளக்க உரை இருக்கிறவ தப்சீல குல்லி ஷை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. குர்ஆனுடைய கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்படுகிறோம். நம்பர் 2, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். காரணம் அல்லாஹ் சொல்லிவிட்டான். நம்பர் 2, வமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா லியுத்தா பிஇذனில்லாஹ், எந்த ஒரு இறை தூதரையும் நாம் அனுப்பவில்லை அல்லாஹ்வுடைய உத்தரவோடு அவர்கள் அடிபணிந்தே தவிர. அப்படியானால் ஒவ்வொரு ரசூலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் ரசூலை நீங்கள் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள், ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படும். நம்பர் 2. நம்பர் 3, இஜ்மா, சஹாபிகளுடைய ஏகோபித்த விஷயம். இப்போ தப்சீல குல்லி ஷைனுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னாலே பல்வேறுபட்ட தேவைகள், சத்திய சஹாபிகள் சில நல்ல முடிவெடுத்தார்கள். அதற்குத்தான் இஜ்மா என்கிறோம். குர்ஆனுடைய அந்த உசூல்களை 4, அல் கிதாபு வ சுன்னா வல் இஜ்மா வல் கியாஸ். இஜ்மா, சத்திய சஹாபிகளுடைய அந்த இஜ்மாவையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துன் நிசா 52ஆம் வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் உள்ள மூத்தவர்களுக்கு கட்டுப்படுங்கள், உலில் அம்ரி மின்கும், சத்திய சஹாபிகள் உள்ளே வருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசலில் ஜும்மாவில் அதற்கு 3ஆம் பாங்கு என்று சொல்வார்கள். நாம் வெளியே பாங்கு சொல்கிறோமா இல்லையா? அரபியிலே அதற்கு 3ஆம் பாங்கு அதானு சாலிஸ் என்று சொல்வார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பாங்குகள் தான் இருந்தன. நம்பர் 1, இமாமுக்கு முன்னாலே குத்பாவில் ஏறியதற்கு பின்னாலே சொல்லுகின்ற அந்த பாங்கு. நம்பர் 2, இகாமத், பாங்குடைய அமைப்பில் உள்ளதான, அழைப்பினுடைய அமைப்பில் உள்ளதான. பெருமானாருடைய காலத்தில் அது போதுமானதாக இருந்தது. மெம்பருக்கு முன்னால் சொல்லுகின்ற அந்த அதானும் தொழுகையை தொடங்குவதற்கும் ஜமாத் தொடங்குவதற்கு முன்னாலே உண்டான இகாமத்தும் இருந்தது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலே மக்கள் பல்கி பெருகிவிட்டார்கள், தெருக்கள் அதிகமாகிவிட்டன. நம்முடைய ஊரில் தெருக்கள் நாம் பிறந்தபோது எத்தனை தெருக்கள் இருந்தன, இப்போது எத்தனை தெருக்கள் இருக்கின்றன, சற்று எண்ணி பாருங்கள். அப்படியானால் இந்த 2 பாங்கு போதாது என்று உஸ்மான் அவர்கள் யோசித்தார்கள்.
மூன்றாவது ஒரு பாங்கு, அதைத்தான் நாம் வெளியே மைக்கிலே சொல்லுகிறோம் அல்லவா, இந்த 2 பாங்கு அல்லாமல் 3ஆம் ஒரு பாங்கு, அந்த பாங்கை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அந்த பாங்கு எல்லா பக்கமும் கேட்டு எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் பள்ளிவாசல்களுக்கு வந்து சேர்ந்து எல்லோருக்குமே அந்த ஜும்மா ஜமாத்து கிடைக்க வேண்டும் என்று அந்த பாங்கை அறிமுகப்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாங்கை அறிமுகப்படுத்தினார்களே, அப்போது 1000 சஹாபிகள் இருந்தார்கள். எல்லோருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள். இது என்ன பெருமானார் காலத்தில் இல்லாத ஒரு பழக்கத்தை நீங்கள் உண்டாக்குகிறீர்கள் என்று யாருமே ஆட்சேபிக்கவில்லை. அரபியில் அதற்கு அல் இஜ்மா சுக்கூத்தி என்பார்கள். அமைதியே சம்மதத்தின் அடையாளம். அத்தனை சஹாபிகளும் அமைதி காத்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ளும் முகமாக. ஆனால் இன்றைக்கு பல பள்ளிகளில் நாம் பார்க்கிறோம், இந்த பாங்கு கிடையாது. மெம்பருக்கு முன்னாடி உள்ள பாங்கு இருக்கிறது, இகாமத்து மட்டும் இருக்கிறது. ஆனால் நாம் சொல்லுகிற விஷயம் புகாரி ஷெரீஃபில் உள்ள ஒரு விஷயம்தான். புகாரியிலே பாபுல் அதானுடைய பாடம், அந்த பாடத்தில் உள்ளதுதான். புகாரி ஷெரீஃபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நண்பர்கள் இந்த நிகழ்வையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? இஜ்மா. இஜ்மாவுக்கும் குர்ஆனில் சூரத்துல் ஹஷ்ரிலே ஆதாரம் இருக்கிறது. சூரத்துல் ஹஷ்ருடைய ஆரம்ப வசனம் ஃபஅத்தபிரு யா உலில் அப்சார், அறிவுடையோரை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள், சிந்தனை செய்து பார்த்து ஒரு நல்ல தீர்வுகளை காணுங்கள். சிந்தனை செய்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் தான் அவர்கள் நல்ல தீர்வு கண்டார்கள். இந்த பாங்கு இல்லாவிட்டால் இன்றைக்கு நிலை என்ன? சற்று யோசித்து பார்ப்போம். நாம் வெறும் இந்த 2 பாங்கை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த 3ஆம் பாங்கு சொல்லியே மக்கள் கடைசி ரக்காத்துக்கு வருகிறார்கள், அத்தஹியாத்துக்கு வந்து சேர்கிறார்கள். அந்த வெளியே சொல்லுகின்ற மைக்கு பாங்கு இல்லாவிட்டால் மிகவும் சங்கடமாக ஆகிவிடுமே என்று பார்க்கிற போது இந்த 3ஆம் பாங்கருடைய இந்த அருமையை உஸ்மான் அவர்கள் ஆய்வு செய்தார்கள், முடிவெடுத்தார்கள், உலகமெல்லாம் பின்பற்றுகிறார்கள், ஒரு சில பள்ளிவாசல்களை தவிர. இது புகாரி ஷெரீஃபில் ஒரு விஷயம். ஆக மொத்தத்தில் தஃப்சீர குல்லி ஷை என்கிற அந்த ஆயத்திற்கு விளக்கமாக குர்ஆனுக்கு கட்டுப்பட வேண்டும், ஹதீஸுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அதே போன்று இஜ்மா, நபி தோழர்களுடைய இந்த ஏகோபித்த முடிவு, அதையும் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நம்பர் 4 கியாஸ். கியாஸ் என்றால் சிந்தித்து செயல்படுகின்ற அந்த விஷயம் இருக்கிறது. கியாஸ் மூலமாக நிறைய சட்டத்திட்டங்களை நம்முடைய இமாமார்கள் வகுத்து எடுத்திருக்கிறார்களே. இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த இறைமறை விளக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த 111ஆம் வசனம், அத்தியாயம் 12 வசனம் 111, சூரா யூசுஃபுடைய 111ஆம் வசனம் நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற குர்ஆனில் உள்ள எல்லா சூறாக்களையும் ஆய்வு செய்து அதன் மூலமாக நிறைய நல்ல விளக்கங்களையும் நற்பலன்களையும் அடைய நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.